Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு டிஃபரண்டான ஷேக்கான வீடியோவை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க தான் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனா டக்கு வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இல்ல அப்படினா வந்து Kinemaster டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். 100% assist or working அப்படினு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனா மட்டுமே இந்த Kinemaster யூஸ் பண்ண முடியும். இந்த Kinemasterல assist or 100% வந்து வர்க் ஆகும். ஏனா வந்து assist or வர்க் ஆச்சுனா மட்டும் தான் இந்த வீடியோவை நீங்க வந்து சிம்பிளா எடிட் பண்ண முடியும். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய Kinemaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதல பாத்தீங்க அப்படினா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ என்ன ரேஷியோனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 9:16 அதான் கிளிக் பண்ண போறோம். இப்போ 9:16 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேजेस ஆட் பண்ணனும். உங்களுக்கு வந்து பிடிச்ச இமேजेस ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணனும். இல்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும். அதை செட் பண்ணிட்டு இதல பாத்தீங்கன்னா 4.5ல இருக்கும். நீங்க 4ஆ செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணிட்டு இதல 4ஆ நம்ம செட் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல உங்களுக்கு மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் தான். ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இமேजेस ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு 4-5 இமேजेस ஆட் பண்ணேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேजेस 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இமேजेस ஒரு 5 இமேजेस ஆட் பண்ணிருப்பேனா ஒரு 9-10 இமேजेस ஆட் பண்ணிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இதல ஒரு ப்ளஸ் ஐகான் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சாங் ஆட் பண்ணிரோம். ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபோல்டர்ல போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச என்ன சாங்கா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாங்கை நான் சவுண்டும் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங் செட் பண்ணியாச்சு, இமேजेस ஆட் பண்ணியாச்சு. நீங்க இந்த இமேजेस ஆட் பண்ணனும் அப்படினா கூட நார்மலா உங்களுக்கு ப்ளே ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து மாஸா டிஃபரண்டா கெத்தா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணனும்ல, அதை ஆட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேजेस ஆட் பண்ணிக்கோங்க. இதல பாத்தீங்க அப்படினா இந்த சைடுல உங்களுக்கு கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனாலும் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு அந்த வீடியோஸ்ல காணிப்பேன். இதல பாத்தீங்கன்னா கெட் மோர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஆனா நெட்வொர்க் கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு சூப்பரா எடிட் பண்ணலாம். கிளிப் கிராஃபிக்ஸில் அனிமேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டாகவே லோட் ஆகிட்டு இன் அனிமேஷன் இதை கிளிக் பண்ணேன்னா நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் கிட்ட எக்கச்சக்கமாக ஒரு 30-40 எஃபெக்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். 16:9, 9:16:1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். திரும்பவும் அதே போல் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிப் கிராஃபிக்ஸில் போயிட்டு இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 நம்பர் போய்க்கோங்க. ஓகேவா? 34, 32, ஓகேவா? 29லேருந்து நீங்கள் வந்து 40 வரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணி வரங்க பிடிச்ச எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம 40 செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே எஃபெக்டை நீங்கள் எல்லா இமேஜஸ்க்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 35 செட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நம்பர் 11லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20, 25 வரை. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேறு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோஸில் வரக்கூடிய எஃபெக்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட். இப்போ நான் எல்லா இமேஜஸ்க்கு ஆட் பண்ணல. ஓகேவா? ஏன்னா வந்து வீடியோஸ்லேருந்து தான் போகும். ஓகே, இப்போ நான் ஒரு 3 இமேஜஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 37 எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 33, ஓகே 37, ஓகேவா? 37 ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 33, 30, 29, ஓகேவா? 29 செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். எல்லா இமேஜஸில் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் தான். கலராக உங்களுக்கு வந்து ஷேக் ஆச்சு. அந்த என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் தான். இதில் வந்து கீழே கெட் மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்.
உங்களோட நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேஜ் கரெக்டாக ஓப்பன் ஆயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷனில் தான் நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வந்துட்டே இருந்தீங்கன்னா ஷேக் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேவா, நெட்வொர்க் கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வந்துடும். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால தான் கரங்கி இருக்குது. ஓகே, கரங்கி முடிச்சதும் உங்களுக்கு வந்து அந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பராக எஃபெக்ட்லாம் இருக்குது. இதுவும் 16:9 9:9 எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு எஃபெக்ட் தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். டவுன்லோட் பண்ணதும் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் இட். ஓகேவா, இன்னும் இருக்குது ஷேக் இட். நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 4 எஃபெக்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 எஃபெக்ட் 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த பொசிஷன்லேருந்து வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து 0.5 செட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வேணும் அப்படின்னா 2 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்க அப்படின்னாலும் நார்மல் ரொம்ப ஸ்லோவாக போகும். அது நல்ல 1.5 2 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேக் இட் நம்பர் 2 செட் பண்ணிக்கலாம். நம்பர் 2 வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு உங்களுக்கு போகும். ஓகேவா, நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இப்போ வந்து 3 செட் பண்ணிக்கலாமா. 3 எப்படி செட் ஆகுது அப்படின்னா கீழே இருந்து மேலே போகுது. அதே மாதிரி 4 பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து உங்களுக்கு கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலேருந்து உங்களுக்கு கீழே வருது. இப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எஃபெக்டாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ப்ளே ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த டியூரேஷன் டைமும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன் டைம் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இமேஜஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 இதுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் ரெடியாகி கிடச்சிரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.